நம்மளோட பார்ட் 2 வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். சில வினாடிகள் அமைதி. ரவி மெதுவா, நீயே இல்லன்னா நான் யாரை கேட்க? அர்ஜுன், அது உன் பிரச்சனை. அதுவே கடைசி வார்த்தை. ரவி மெதுவாக திரும்பி வெளியேறினான். 3 நாட்களில் ரவியின் மனைவி இறந்தாள். அர்ஜுனுக்கு செய்தி வந்தது. அவன் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்தான். பிறகு வாழ்க்கை வழக்கம் போல போயிட்டது. 8 ஆண்டுகள் கழித்து அர்ஜுன் ஒரு அரசு மருத்துவமனை வழியிலிருந்தான். முகம் வெளுத்து, மூச்சு கடினம். டாக்டர் வந்தார். டாக்டர், உங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வேணும். டோனர் கிடைச்சிருக்காங்க. ஆனா பணம் உடனே கிளியர் ஆகணும். இந்த முறை அர்ஜுன் தயங்கவே இல்லை. அர்ஜுன், எவ்வளவு வேண்டுமானாலும் கட்டுறேன், என் உயிரை காப்பாத்துங்க. அப்போ அவன் முன்னால் ஒருவர் நின்றார். அவன் பார்த்தான். அது ரவி. சாதாரண சட்டை, கழுத்தில் ஐடி கார்டு. அர்ஜுன் அதிர்ச்சி. ரவி, நீயா? ரவி அமைதியா, ஆம், இங்கதான் வேலை. அர்ஜுனின் குரல் உடைந்தது. அர்ஜுன், அந்த நாள் நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இப்போ ரவி கையை உயர்த்தி நிறுத்தினான். ரவி, அந்த நாள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு. அவன் கோப்பை திறந்தான். ரவி, உங்க ஆபரேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் சாரிட்டி ஃபண்ட் முழு செலவையும் ஏற்குது. அர்ஜுனின் கண்களில் நீர். அர்ஜுன், நான் உன்ன இப்படிச் செய்த பிறகும் நீ ஏன் உதவி பண்ற? ரவி அவனை நேராக பார்த்தான். ரவி, என் மனைவி இறந்த நாள் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அர்ஜுன், என்ன தீர்மானம்? ரவி, உன்னை மாதிரி ஆகக்கூடாது என்று. சிறிய இடைவேளை. ரவி மெதுவாக, கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டார். வாழ்க்கைதான் கொடுக்கும். அவன் திரும்பி நடந்தான். அர்ஜுன் உயிர் தப்பினான். ஆனா ஒவ்வொரு இதய துடிப்பும் அவனுக்கு ஒரு நினைவூட்டல். அவன் ஒரு நாள் உதவி செய்ய மறுத்தான். இன்று அவன் உயிர் மற்றொருவரின் கருணையால் நின்றது. கர்மா சத்தமா வராது. அது அமைதியா காத்திருக்கும். நேரம் வந்தால் கணக்கு சரியாக தீர்க்கும். நம்மளோட பார்ட் 2 வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். சில வினாடிகள் அமைதி. ரவி மெதுவா, நீயே இல்லன்னா நான் யாரை கேட்க? அர்ஜுன், அது உன் பிரச்சனை. அதுவே கடைசி வார்த்தை. ரவி மெதுவாக திரும்பி வெளியேறினான். 3 நாட்களில் ரவியின் மனைவி இறந்தாள். அர்ஜுனுக்கு செய்தி வந்தது. அவன் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்தான். பிறகு வாழ்க்கை வழக்கம் போல போயிட்டது. 8 ஆண்டுகள் கழித்து அர்ஜுன் ஒரு அரசு மருத்துவமனை வழியிலிருந்தான். முகம் வெளுத்து, மூச்சு கடினம். டாக்டர் வந்தார். டாக்டர், உங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வேணும். டோனர் கிடைச்சிருக்காங்க.